இப்ப இந்த அளவுக்கு நீங்க ஹைப் பண்ண தேவையில்ல. எதுக்கு இவ்வளவு தூக்கி கொண்டாங்கன்னு தெரியல. ஹைப் பண்ண தேவையில்லைன்னா இப்ப சொன்ன கமெண்ட் சொல்லுங்க. ஹைப் பண்ண தேவையில்லைன்னா எனக்கு பொறுத்தவரை தளபதி நான் சொல்லுவேன். ஆக்சுவலா அவரு ஒரு நல்ல ஆக்டர், பட் அது நல்லா செய்யற மாதிரி இருந்தா அவரு கட்சிக்குள்ள வந்து பண்ண முடியாது. கட்சிக்குள்ள வந்து ராகவன் சூர்யா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கவங்க விட்டுட்டு நிறைய ஆக்டர் சொல்லலாம் வெளிப்படுத்தாம பண்ணாங்க. அவரும் வெளிப்படுத்தாம பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் கூட சொல்லாம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ராகவா லாரன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க, தெரியாம ஹெல்ப் பண்றாங்க, தெரிஞ்சு கூட நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அவரால் ஒரு விஷயத்த இந்த நாட்டுல மாத்தணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. அது ஒரு அரசியல்ல இருந்தாதான், ஒரு பவர்ல இருந்தாதான் மாத்த முடியும். நம்ம வந்து ஹெல்ப் பண்றதை விட நம்ம ஒரு அரசியலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இதை மாத்தலாம், இந்த தப்பு நடக்குது இதை மாத்தலாம் அப்படின்றதுக்காக கூட அரசியலுக்கு வந்துருக்கலாம். அந்த பவருக்காக தான் நிறைய பேர் அரசியல்ல வராங்க, கூட்டணி சேர்றாங்க. அந்த அரசியல்ல நமக்கு ஒரு பவர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மேலும் மேலும் போகணும்னு தான் நினைக்கிறாங்க. மக்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு எனக்கு கூட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றது, இது மாதிரி நிறைய நடக்கிறது. அதனாலதான் ஒரு பவர் இருந்துச்சுன்னா போதும், ஸோ என்ன வேணாலும் மாத்தலாம். ஹெல்ப்ன்றது நான் பண்ணலாம், நீங்க பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஹெல்ப்புங்கிறது வேற, பவருங்கிறது வேற. ஸோ